முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நீங்கள் தேடுகிற இந்த கம்மல் பாருங்க என்ன சொல்றது, லோலாக்கு, புல்லாக்கு, கொலுசு, இந்த ஒட்டியானம், இவைகள் எல்லாம் எதுல தான் இருக்குது? அதுல தான் இருக்குது. இயேசுவை இந்த உலகத்தில் நீங்க வாங்கி கொண்டு போனால் அனைத்து பொருட்களும் ஆசீர்வாதங்க இலவசம், அனைத்துமே இலவசம். ஏன்னா நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஒன்று தேவையானது ஒன்று, இயேசு. வாசிப்போம் எபிரேயர் 11. அது எப்படிய பார்க்கிறது? இந்த தங்கத்தவ கொலுசவ எப்படி பார்க்கிறது? பார்க்க முடியலையே. பார்க்கிற மாதிரி வேணுமா சொல்றாரு பாருங்க. எபிரேயர் 11:1 வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின். சொல்லும் போது நம்பப்படாத மாதிரியே இருக்கும், ஆனா விசுவாசம் சொல்லும் நம்பு நம்பு. அதான் சொல்றாரு பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். ஆனா விசுவாசத்துல பாக்குறேன், எனக்கு தேவையானது எல்லாம் பாக்குறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின், அந்த விசுவாசம் நம்ப வைக்கும். நிச்சயம் அது உனதுதான். அடுத்தது சொல்றாரு காணப்படாதவைகளின். இப்ப நான் பார்க்கல, ஆனா விசுவாசத்துல பார்க்கிறேன், அது எனதுதான். என்னுடையதுதான். என்ன நான் சொல்ல, யார் சொல்லிட்டாரு? ஆனா என் வேலை என்ன? நான் விசுவாசிக்கிறேன், அதை நம்புறேன். இது ரெண்டும் நான் செய்யும் போது காணப்படாது இருக்கிற ஆசீர்வாதங்கள் என் காலடியில் வந்து ஒரு நாள் என்ன பண்ணும்? விழும். அடுத்த வசனம் சொல்றாரு, 2வது வசனம். அதனாலே முன்னோர்கள் எப்படி? ஆபிரகாம் குழந்தைய பார்க்கவே இல்லை, ஆனால் தேவன் சொன்னதை விசுவாசித்தான், நம்பனா. கவனிங்க, மோசையை நம்பணும். அதனாலதான் ஒவ்வொருத்தர லைனை காமிச்சிட்டு வந்தேன். இவர்கள் எல்லாம் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். எப்படி ஜெயிச்சாங்க? போய் பார்க்கணும். அவங்கள சபைக்கு வர்றவங்க போய் பார்க்கணும். சும்மா கேட்கறது, ஆண்டவரே எனக்கு வீடு வேணுங்கன்னு. வீடு வேணும்னா நிறைய வேலை இருக்குதுங்க உள்ள. அடுத்து சொல்றேன் 3வது வசனம். விசுவாசத்தினாலே நம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். இவ்வளவு பெரிய உலகம், இவ்வளவு பெரிய வானம், சந்திரன், சூரியன். ஆனால் நம்ம இப்ப பாக்குறீங்களே, இதெல்லாம் அப்ப இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. ஆனால் தேவன் பாருங்க அந்த விசுவாசத்துல பாக்குறாரு. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி பாக்குறாரு, விசுவாசிக்கிறாரு. இந்த வானத்தை உண்டாக்குனா எப்படி இருக்கும்? இதுல இந்த சந்திரன், சூரியன், நட்சத்திரம் எல்லாம் இருந்து எப்படி இருக்கும்? இந்த பூமியில மனிதனை உண்டாக்கி இதெல்லாம் வச்சு எப்படி இருக்கும்? மரங்கள், செடிகள் எல்லாம் எப்படி இருக்கும்? தன் மனதில் இருந்த அந்த எண்ணங்களை வாய் வழிய கொண்டு வரார் பாருங்க. உலகம் உண்டாக கடவுது என்று. இப்ப பார்க்கிற உலகம் காணப்படாதவைகளின் நிச்சயம், உறுதி. அதான் சொல்றேன் பாருங்க. நம்ம கிட்ட ஒரு பொருள் இல்லையா, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இடத்துல நீங்க ஜெபிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு என்கிட்ட இல்லை, ஆனா அதை நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன், அது என்னுடையதாய் தேவன் என்ன பண்ணுவாரு? மாற்றி கொடுப்பார். அதை நம்புறேன், விசுவாசிக்கிறேன். நம்பப்படுகிறவைகளின். ஒரு மனுஷனுக்கு நம்பிக்கை என்பது ரொம்ப 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 முக்கியம். வேணும். சபைக்கு வந்தீங்களா நம்பிக்கையோட வரணும் பாருங்க. அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க அப்படின்றது வர்றதில்ல. இதெல்லாம் நீங்க எல்லாமே வாங்கிடலாம் காசு கொடுத்து. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எல்லாம் ஹோட்டல்ல காசு கொடுத்து வாங்கிடலாம். ஆனால் வாங்க முடியாது ஒன்றே ஒன்று தான் காசு கொடுத்த கூட. அது என்னது? விசுவாசம். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் நான் எல்லா சபையிலும் செய்யறது என்ன பண்றதுல செய்யறதே கிடையாது. ஒரு ஆள் விசுவாசத்தில் இருந்தா 1000 பேருக்கு உதவி செஞ்சிடலாம். ஆனா விசுவாசமே இல்லாம வேற எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா காலம்புறம் இப்படியே தான் இருக்கு இல்லையா? அடுத்து சொல்றாரு பாருங்க,